ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 பிப்ரவரி 26, 27 மற்றும் 28ஆம் தேதிக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். முதல் நடப்பு நிகழ்வு, பெருநகர சென்னை மாநகராட்சி அக்ஷய பாத்ரா தொண்டு நிறுவனம் சார்பில் திருவான்மியூரில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் இலவச காலை உணவு திட்டத்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சி அக்ஷய பாத்ரா தொண்டு நிறுவனம் சார்பில் திருவான்மியூரில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் இலவச காலை உணவு திட்டத்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படும் என யுஜிசி அறிவித்துள்ளது. குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படும் என யுஜிசி அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழ்வாய்வு செய்தபோது கிடைத்த தொல்பொருட்களை நவீன தொழில்நுட்ப முறையில் சோதனை செய்ததில் அப்பொருட்கள் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையானது என தெரிய வந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழ்வாய்வு செய்தபோது கிடைத்த தொல்பொருட்களை நவீன தொழில்நுட்ப முறையில் சோதனை செய்ததில் அப்பொருட்கள் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையானது என தெரிய வந்துள்ளது. இங்கிலாந்தின் லீக் கோப்பை கால்பந்து போட்டி இறுதிச் சுற்றில் மான்செஸ்டர் சிட்டி அணி கோப்பையை வென்றது. இங்கிலாந்தின் லீக் கோப்பை கால்பந்து போட்டி இறுதிச் சுற்றில் மான்செஸ்டர் சிட்டி அணி கோப்பையை வென்றது. சேலம் தலைவாசல் கூட்டு ரோடு அருகில் 900 ஏக்கரில் அமையும் ஒருங்கிணைந்த நவீன கால்நடை பூங்காவில் நாட்டின் கலப்பின காளைகளை கொண்டு ரூபாய் 100 கோடியில் உறைவிந்து உற்பத்தி மையம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். சேலம் தலைவாசல் கூட்டு ரோடு அருகில் 900 ஏக்கரில் அமையும் ஒருங்கிணைந்த நவீன கால்நடை பூங்காவில் நாட்டின் கலப்பின காளைகளை கொண்டு ரூபாய் 100 கோடியில் உறைவிந்து உற்பத்தி மையம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை குண்டுவீச்சு நடத்தியதில் 350 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா குண்டு வீசிய இடம் பாலாகோட், முசாஃபராபாத், சகோட்டி. இங்கு மிராஜ் 2000 ரக விமானங்கள் உட்பட 12 விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. இந்திய விமானங்கள் பாகிஸ்தானிற்குள் 80 கிலோமீட்டர் ஊடுருவி 20 நிமிடங்களில் 1000 கிலோகிராம் வெடிகுண்டுகளை வீசின. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை குண்டுவீச்சு நடத்தியதில் 350 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா குண்டு வீசிய இடம் பாலாகோட், முசாஃபராபாத், சகோட்டி. இங்கு மிராஜ் 2000 ரக விமானங்கள் உட்பட 12 விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. இந்திய விமானங்கள் பாகிஸ்தானிற்குள் 80 கிலோமீட்டர் ஊடுருவி 20 நிமிடங்களில் 1000 கிலோகிராம் வெடிகுண்டுகளை வீசின. 2023ஆம் ஆண்டுக்குள் தமிழகம் குடிசையில்லாத மாநிலமாக மாறும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்குள் தமிழகம் குடிசையில்லாத மாநிலமாக மாறும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 34.53 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக ஆய்வு ஒன்றில் தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 34.53 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக ஆய்வு ஒன்றில் தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்பேஸ் கிட்ஸ் நிறுவனம் அளித்த
தொழில்நுட்ப வழிகாட்டல் உதவியுடன் வண்டலூர் கிராண்ட் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவன மாணவர்கள் உள்நாட்டு மின் சாதனங்களை கொண்டு 2 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். இச்செயற்கைக்கோளின் பயன் சுற்றுச்சூழல் மாசு, சூரிய ஒளி கதிர்வீச்சு, பயிர் விளைச்சல் திறன் குறித்து ஆய்வு செய்ய பயன்படுகிறது. ஸ்பேஸ் கிட்ஸ் நிறுவனம் அளித்த தொழில்நுட்ப வழிகாட்டல் உதவியுடன் வண்டலூர் கிராண்ட் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவன மாணவர்கள் உள்நாட்டு மின் சாதனங்களை கொண்டு 2 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். இச்செயற்கைக்கோளின் பயன் சுற்றுச்சூழல் மாசு, சூரிய ஒளி கதிர்வீச்சு, பயிர் விளைச்சல் திறன் குறித்து ஆய்வு செய்ய பயன்படுகிறது. காந்தி அமைதி விருதினை அண்மையில் குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட அமைப்புகளுக்கு வழங்கியுள்ளார். கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தா கேந்திரம், அக்ஷய பாத்ரா அமைப்புகள் 2015ஆம் ஆண்டிற்கான காந்தி அமைதி விருதுக்கு இணைத்து தேர்வு செய்யப்பட்டன. சுலப் அமைப்புக்கு 2016ஆம் ஆண்டுக்கான காந்தி அமைதி விருதும், ஏகல் அபியான் அறக்கட்டளை 2017ஆம் ஆண்டுக்கான காந்தி அமைதி விருதுக்கும் தேர்வு செய்யப்பட்டன. காந்தி அமைதி விருதினை அண்மையில் குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட அமைப்புகளுக்கு வழங்கியுள்ளார். முதலாவதாக கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தா கேந்திரம், அக்ஷய பாத்ரா அமைப்புகள் 2015ஆம் ஆண்டிற்கான காந்தி அமைதி விருதுக்கு இணைத்து தேர்வு செய்யப்பட்டன. சுலப் அமைப்புக்கு 2016ஆம் ஆண்டுக்கான காந்தி அமைதி விருதுக்கும், ஏகல் அபியான் அறக்கட்டளை 2017ஆம் ஆண்டுக்கான காந்தி அமைதி விருதுக்கும் தேர்வு செய்யப்பட்டன. நாட்டின் நிதி பற்றாக்குறை ஏப்ரல் முதல் ஜனவரி வரையிலான காலத்தில் ரூபாய் 7.70 லட்சம் கோடியாக உள்ளது. நாட்டின் நிதி பற்றாக்குறை ஏப்ரல் முதல் ஜனவரி வரையிலான காலத்தில் ரூபாய் 7.70 லட்சம் கோடியாக உள்ளது. பாகிஸ்தான் பிடியில் இருந்த இந்திய விமானி விங் கமாண்டர் அபிநந்தன் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பணமூரை சேர்ந்தவர். இவரின் பணி எண் 27981. பாகிஸ்தான் பிடியில் இருந்த இந்திய விமானி விங் கமாண்டர் அபிநந்தன் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பணமூரை சேர்ந்தவர். இவரின் பணி எண் 27981. தேசிய சுகாதார குழுமத்தின் இணை இயக்குநராக பணியாற்றி வரும் டாக்டர் உமா IAS அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இதற்கான உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறையில் பணியாற்றி வரும் மருத்துவர் ஒருவருக்கு IAS அந்தஸ்து வழங்குவது இதுவே முதல் முறையாகும். தேசிய சுகாதார குழுமத்தின் இணை இயக்குநராக பணியாற்றி வரும் டாக்டர் உமா IAS அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இதற்கான உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறையில் பணியாற்றி வரும் மருத்துவர் ஒருவருக்கு IAS அந்தஸ்து வழங்குவது இதுவே முதல் முறையாகும். கடற்படைக்கு 3 பயிற்சி கப்பல்களை ரூபாய் 2700 கோடி செலவில் வாங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் தெரிவித்துள்ளார். கடற்படைக்கு 3 பயிற்சி கப்பல்களை ரூபாய் 2700 கோடி செலவில் வாங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள ரூபாய் 414 கோடி செலவாகும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள ரூபாய் 414 கோடி செலவாகும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். கடந்த 10 மாதங்களில் ரூபாய் 20,000 கோடி சரக்கு மற்றும் சேவை GST ஏய்ப்பு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 மாதங்களில் ரூபாய் 20,000 கோடி சரக்கு மற்றும் சேவை GST ஏய்ப்பு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு மறைந்த பிரதமர் நரசிம்மராவ் பெயரில் PV நரசிம்மராவ் தேசிய தலைவர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு மறைந்த பிரதமர் நரசிம்மராவ் பெயரில் PV நரசிம்மராவ் தேசிய தலைவர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருது அளிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சௌரவ் சௌத்ரி மனு பேக்கர் இணை 483.5 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இந்தியா 3 தங்கமும் ஹங்கேரி 3 தங்கமும் பெற்று முதலிடத்தில் உள்ளன. புதுடெல்லியில் நடைபெற்ற உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சௌரவ் சௌத்ரி மனு பேக்கர் இணை 483.5 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இந்தியா 3 தங்கமும் ஹங்கேரி 3 தங்கமும் பெற்று முதலிடம் பெற்றன. குறிப்பு: இந்தியா சார்பில் சௌரவ் சௌத்ரி 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் கடந்த ஜனவரி 23-24 இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது. இதில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி 14,071 கோடி முதலீட்டில் 12 புதிய திட்டங்களுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் கடந்த ஜனவரி 23-24 இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது. இதில் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி 14,071 கோடி முதலீட்டில் 12 புதிய திட்டங்களுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார். இந்தியாவில் பணிக்கு செல்வோரில் ஏறக்குறைய 60% பேருக்கு வேலை மற்றும் வாழ்க்கை இடையிலான சமநிலை என்பது மிகவும் மோசமாக இருப்பதாக Manchester.com என்ற கன்சல்டிவ் இணையதள நிறுவன ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் பணிக்கு செல்வோரில் ஏறக்குறைய 60% பேருக்கு வேலை மற்றும் வாழ்க்கை இடையிலான சமநிலை என்பது மிகவும் மோசமாக இருப்பதாக Manchester.com என்ற கன்சல்டிவ் இணையதள நிறுவன ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதுபோன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கனி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கனி வாட்ஸ்அப் ஜாயினிங் நம்பரில் இணையவும். நன்றி, வணக்கம்.